ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஏஜய். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சில பேர் வந்து அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்டாக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து VPN இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த VPN தான் யூஸ் பண்ணுறேன். இந்த VPNோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் உங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கனெக்ட் பண்ணிங்க உங்கள் VPN-ஐ. நீங்கள் எந்த சர்வரில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த VPN-ஐ. ஜஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய VPN வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூகுள் குரோம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் வந்து டிக்டாக் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிக்டாக் மேக் யுவர் டே அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ச் நவ் அப்படின்ட்டு மேலே ஒரு ரெட் கலர் ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், ஜஸ்ட்டு சிம்பிளான இதுதான். ஜஸ்ட்டு உங்கள் VPN கனெக்ட் பண்ணிவிட்டு கூகுள் குரோமை சர்ச் பண்ணிங்களாலே டிக்டாக்கோட வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது, அதில் வீடியோஸ் வந்து பார்க்க முடியாது. சில பேர் கேட்குறாங்க லாங்குவேஜ் மாற்றினா வந்து டிக்டாக் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அது ஒர்க் ஆகலை. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்கள் அக்கௌண்ட்டை கூட அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் சிம்மு வச்சு ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சிம்முக்கு வந்து OTP வராது. உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து இல்லை உங்கள் ஃபேஸ்புக்கை கொடுத்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு OTP மெசேஜ் வரும். டிக்டாக் ஓப்பன் பண்ணுறது ஒரு OTP மெசேஜ் வரும். அந்த OTP மெசேஜ் போட்டால் தான் உங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து OTP-யை கெட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் உங்கள் சிம் கார்டை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிம் கார்டுக்கு வந்து OTP வரமாட்டேங்குது. நானும் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கும் OTP வரல. நான் ஒரு 3 or 4 டைம்ஸ் மேலே செக் பண்ணேன், எனக்கும் OTP ரிசீவே ஆகலை. நான் ஜஸ்ட்டு ஒன்ஸ் இமெயில் ஐடியில் கொடுத்து பார்த்தேன், இமெயில் ஐடியிலேருந்து எனக்கு உடனே OTP வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்கள் அக்கௌண்ட்டை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு இல்லீகல் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. நான் எதுக்காக இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, உங்கள் மெமரிஸ் வந்து அந்த டிக்டாக்ல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிராஃப்ட்லேயே கூட வச்சுருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ண டிக்டாக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலிஸ் கூட பண்ண டிக்டாக் வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அந்த டிராஃப்டில் வச்சுட்டு ஸோ நீங்கள் எப்போயோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதை டவுன்லோட் கூட பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு ஒரு சில பேர் வருத்தப்படலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட ஓல்டு மெமரிஸில் உள்ள வீடியோஸை உங்கள் டிராஃப்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு மெமரிக்காக தான். வேணுன்னா இந்தமாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா தப்பு தான். டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவான ஆப்ஸ் வந்து நிறையவே வந்துருச்சு. இந்தியாவில் டெவலப் பண்ண ரொப்போசோ ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். டிக்டாக் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் வந்து ரொப்போசோவும் இருக்குது. அப்படி இல்லைனா சிங்காரின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட ஆல்டர்னேட்டிவாக டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் டிக்டாக்ல தான் உங்கள் டேலண்ட் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து தேவையில்லை. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் வந்து நிறையா இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வந்து டிராஃப்ட்டில் நிறைய வீடியோ வச்சுருக்கலாம். அவங்க ஓல்டு மெமரிஸ் வந்து ரீவைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.